நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல ஆண்டவரே யெகோவா ஈரே, நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீரப்பா. உன் சோதனையை, உன் கண்ணீர் கவலைகளை அவர் பார்க்கிற தெய்வம். யெகோவா ரஃபா, சுகம் தரும் தெய்வம். அநேகருக்கு சரீரத்துல வியாதியே இல்லை, ஆனா மன ரீதியா மனதுல மன கிளேசம் உள்ளவள் என்று அன்னாள் சொன்னது போல ஆண்டவரே, என் உள்ளத்தின் கவலைகளை யார் புரிந்து கொள்ளுவார்? என் உள்ளத்தின் ஏக்கங்களை யார் புரிந்து கொள்வா என்று சொல்றீங்களா? சுகமே இல்லை, நித்திரைக்கு சென்றால் நித்திரையும் இல்லை. ஆண்டவரே, என்று மாறும் என் மன கவலைகள் என்று சொல்றீங்களா? யெகோவா ராஃபாவா இருந்து இன்று சுகம் தரும் தெய்வம். உன் உள்ளான மன காயங்களை ஆற்றி ஆண்டவரே ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு வந்த மனதில் காயங்களோடு வேதனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி அனுப்புவீராக சுவாமி. பல காரியங்கள் ஆண்டவரே தாங்கொன்னா வேதனை தான், என் துக்கம் என்று மாறும் என்று சொல்லுகிறீங்களா? உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும், துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் துக்கங்கள் மாறி மகிழ்ந்திருக்க தேவன் கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க வார்த்தையை தான்ப்பா நம்பி இருக்கிறாங்க. நம்பிக்கைக்கு வேற வழியே இல்லை, நம்பிக்கைக்குரிய நபரும் என்கிட்ட இல்லை. உங்களை தவிர இந்த பூமியில நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, தனித்து விடப்பட்ட பாத்திரங்களை போல நாங்க நிக்கிறேன், தன்னந்தனியே நிக்கிறேன். உதவுவார் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவு கோளாய் இருந்து இந்த வார்த்தை தந்து தேற்றி நடத்துகிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது நீங்காது என்று சொல்லி உன் மீது மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி ஏசாயா 54:10 நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக மலை போன்று நின்றவர்கள் இன்று விலகி இருக்கலாம். ஆனால் உம்மை நம்பிக்கையாய் கொண்ட, உம்முடைய வார்த்தையை நம்பிக்கையாய் கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்நாளில் ஆண்டவரே ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனையில் உங்க நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி. நீர் எங்களோடு இடைபடுகிறேன். தொடர்ந்து உங்க நாமத்தை உயர்த்த கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், எளிமையாக்குகிறோம். இயேசுவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.